الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. நான் சொல்லுகிறேன், ஒருவரை பற்றி கேட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக அப்துல் காதர் எப்படி என்று கேட்டோம், அப்துல் ரஹ்மான் எப்படி என்று கேட்டோம், அப்துல்லா எப்படி என்று கேட்டோம், கலீல் அஹமது எப்படி என்று கேட்டோம். சோதர்களே, இந்த காலத்திலே நீங்கள் பாருங்கள், நான் யாரையும் நினைக்கவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். ஒருவரை பற்றி கேட்போமே ஆனால் அவருக்கு என்னங்க, மெட்ராஸ்ல 5 கடை இருக்கு, டில்லியில 4 கடை இருக்கு, எக்ஸ்போர்ட் இருக்கு, இம்போர்ட் இருக்கு, கொடைக்கானல்ல பங்களா, கூடலூர்ல பங்களா, ஊட்டியில பங்களா, அப்புறம் எங்க ஏற்காட்டுல, ஏர்வாடி இல்ல, ஏற்காட்டுல பங்களா, இப்படி எல்லாம். இதெல்லாம் வெளியுள்ளவர் பொருள் தானே. அவரை பற்றி நான் கேட்டேன், அவரைப்படி இந்த உலகத்தில் அவரைப்படி சொல்லுகிறவர்கள் இல்லவே இல்லை. சகோதரர்களே, சஹாபாக்களில் வருகிறது. ஒரு சஹாபி பற்றி சொல்லும் பொழுது நீண்ட ரிவாயத்திலே ஹாத்தப் இப்னு அபீ புல்தா ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக அந்த ரிவாயத்திலே வருகிறது. அவர் ஒரு தவறு செய்து விட்டார், செய்திருக்க கூடாது, ஆனாலும் செய்து விட்டார். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் பத்ரிலே கலந்து கொண்டவர், ஆகையினால் இவரை பற்றி குற்றம் பேசாதீர்கள் என்று சொன்னார். அந்த பெருமை பேசுவதானால் இவர் பத்ரி, இவர் உஹதி, இவர் சுலஹ் ஹுதைபியாவிலே கலந்து கொண்டவர், இவர் பைஅத் ரிதுவானிலே கலந்து கொண்டவர், இவர் இப்படிப்பட்ட இமாம், இவர் இப்படிப்பட்ட ஃபிக்ஹ், இவர் இப்படிப்பட்ட மேதை. இல்மை சொல்லி சொன்னார்கள், அமலை சொல்லி சொன்னார்கள். ஒரு பெரியாரை பற்றி இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன், அவரை பற்றி வரலாறு வருகிறது, அவரை பற்றிய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு பர்லான கடமையான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் அல்லாமல் 1000 ரக்காத் ஒரு நாளைக்கு நஃபில் தொழுது கொண்டிருந்தார்கள். இந்த யாரையாவது பற்றி கேட்டால், இவர் அப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறவர், இவர் விடாமல் தொழுகிறவர், இவர் நோன்பு வைக்கிறவர், இந்த பெண் எப்படிங்க, இந்த பெண் எப்பவும் முஸல்லாவில் உட்கார்ந்து இருப்பார்கள், தஸ்பீஹ் கையுமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுடைய வீட்டை பற்றி, அவர்களுடைய அரண்மனை பற்றி, அவர்களுடைய பங்களாக்களை பற்றி, அவர்களுடைய வாகனங்களை பற்றி, அவர்களுடைய சொத்துக்களை பற்றி, அவர்களுடைய நகை நட்டுக்களை பற்றி. சகோதரர்களே, மனிதர்களே, நல்லவர் யார் என்று சொன்னால் அவருடைய குணம் நல்லதாக இருக்க வேண்டும். ஈமானுடைய அடிப்படையிலே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவருடைய குணங்கள் அமர்ந்து அமைந்திருக்க வேண்டும். பிளாட்பாரத்திலே படுத்திருக்கிறான், பிச்சைக்காரன் தான். எங்கோ ஒரு மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு கொண்டு வந்து யாரோ கொடுத்து விட்டு போனார்கள். பிளாட்பாரத்திலே பல நாள் பட்டினியாக படுத்து கிடக்கிற பிச்சைக்காரன், அவனுக்கு யாரோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார்கள். கொஞ்சம் தான், அதுவும் நல்ல சாப்பாட்டை யாரும் கொடுப்பதில்லை, மிஞ்சிய சாப்பாடு தான் கொடுக்கிற பழக்கம். சரி, மிஞ்சிய சாப்பாடு அவனுக்கு அது கிடைத்தால் போதும், கொஞ்சம் கிடைத்தது. இன்னொரு பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். இந்த பிச்சைக்காரன் அவன்கிட்ட இந்த சாப்பாட்டை கொடுத்து சொன்னா, நீ சாப்பிடு. இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் சொன்னா, நீ சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல வேண்டாம், நீ சாப்பிடுங்க. இவன் சொன்னா, நான் 3 நாள் பட்டினி, நீ 5 நாள் பட்டினி, அதனால நீ சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல பரவாயில்லை, எனக்கு பட்டினி இருந்து பழக்கம் இருக்கு, நீ சாப்பிடு. அவன் சொன்னா, இல்ல பரவாயில்லை, எனக்கும் பட்டினி இருந்து பழக்கம் இருக்கு, எனக்கு கஷ்டம் இல்லை, நீ சாப்பிடு. 2 பிச்சைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். யாருக்கு சாப்பாடு கிடைச்சோ அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான், அடுத்த பிச்சைக்காரனுக்கு நீ சாப்பிடு என்று சொல்லுவானே. ஆனால் இப்பொழுது கேளுங்கள், இந்த பிச்சைக்காரர்கள் நல்லவர்களா, அல்லது அடுத்தவர்களை சொத்தை அபகரித்து, அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து, மோசடிகள் செய்து லஞ்சங்கள் வாங்கி, வட்டியிலே சம்பந்தப்பட்டு, எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்துக்குரியது என்று சொன்னார்களோ அதிலெல்லாம் சம்பந்தப்பட்டு, அது அனாதைகளுடைய சொத்தா, அதை பற்றி அக்கறை இல்லை. அது மதரசாவினுடைய சொத்தா, அது பற்றியும் அக்கறை இல்லை. மஸ்ஜிதுடைய சொத்தா, அது பற்றியும் அக்கறை இல்லை. அது பொதுமக்களுக்கு சேரவே, எது பற்றியும் அக்கறை இல்லை. ஏதாவது கிடைத்தால் சரி, நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களே, ஆனால் சொல்லுங்கள், மக்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள், எங்களுடைய சொத்தை அபகரிக்கிற இந்த செல்வந்தர்கள் எப்பொழுது கபருக்கு போய் சேர்வார்களோ என்று துஆ செய்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் போகட்டும் என்று. ஆனால் இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்கள் இந்த உலகத்திலே இருப்பது நல்லது, இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு யாரும் பொதுவாக நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இல்லை,
நம்முடைய ஷரியத் நம்மை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய குணத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய அறிவை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய இதயத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய எண்ணத்தை அலங்கரிக்க சொல்லுகிறது, நம்முடைய சிந்தனையை அலங்கரிக்க சொல்லுகிறது. நம்முடைய பார்வை அழுக்காக இருக்கக்கூடாது, அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய கேள்வி அழுக்காக இருக்கக்கூடாது, அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு அழுக்காக இருக்கக்கூடாது. பொய் என்பது அழுக்கு, கீபத் என்பது அழுக்கு, புறம் பேசுவது என்பது அழுக்கு, அடுத்தவர்களை பற்றி பேசுவது என்பது அழுக்கு. சோதரர்களை வெறும் அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட அழுக்கு. அவர் தவறே செய்கிறார், இருக்கட்டும், அவர் அவரே செய்கிறார். உலகத்திலே மனிதர்கள் விதவிதமானவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மற்றவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறானா? அத்தனை பேரையும் திருத்தி விடுவதற்கு பொறுப்பு அல்ல உங்களுக்கு கொடுத்து விட்டானா? சொல்ல வேண்டியது கடமை, சொல்ல வேண்டியது கடமை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்களாக ஹிதாயத் கொடுத்து விட முடியாது. ஆனால் அதே குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே இருக்கிறது, இன்னக லதஹ்தி. எனவேதான் சகோதரர்கள், குர்ஆனை விளங்கும் போது, குர்ஆனை பார்க்கும் போது அதிலே சில சின்ன சின்ன வித்தியாசம். இன்னக லதஹ்தி, இன்னக லா தஹ்தி. லதஹ்தி லா தஹ்தி என்ன வித்தியாசம்? லதஹ்தி நிச்சயமாக நீங்கள் நேர்வழி காண்பிக்கிறீர்கள், லா தஹ்தி நிச்சயமாக நீங்கள் நேர்வழிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவ்வளவுதான், ஒரு அழிவு தான் கூடுதல். அதனால அர்த்தம் தலைகீழாக மாறிவிடுகிறது. நீங்கள் நிச்சயமாக நேர்வழி காட்டுகிறீர்கள், நேர்வழியை காண்பிக்கிறீர்கள். இதோ இதுதான் நேர்வழி. இன்னக லதஹ்தி. அதே குர்ஆனிலே இருக்கிறது, இன்னக லா தஹ்தி. நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது, அதாவது நேர்வழியிலே கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் தானே போக முடியும். அல்லாஹ் நாடாவிட்டால் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கிறானோ இல்லையோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ லஹப் ரசூலுல்லாஹ் மிக மிக விரும்பினார்கள், எப்படியாவது என்னுடைய சிறிய தந்தைக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும். ஆனால் கிடைக்கவில்லையே. அதே நேரத்தில் வஹ்ஷி ஹஜரத் ஹம்சாவை கொலை செய்தது மட்டுமல்ல, அவர்களுடைய அலங்கூலத்துக்கு காரணமாக ஆனவர் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பின்னாலே ஈமான் கொண்டு விடுகிறார். அவர்களுடைய மூக்கை துண்டித்து, கண்ணை எடுத்து, உதடுகளை அறுத்து, காதை பிடுங்கி மாலையாக கட்டி தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்ட பெண் ஹிந்தா. அவர்களுடைய முகத்தை அந்த மைதானத்தை, உஹது மைதானத்திலே ரசூலுல்லாஹ் தேடுகிறார்கள். என்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா எங்கே எங்கே என்று தேடுகிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. முகத்தை பார்த்து இவர்கள் தான் ஹம்சா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களுடைய சுண்டு விரலை பார்த்துத்தான் இவர்கள் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா என்று கண்டுபிடித்தார்கள். என்றால் முகம் எத்தகைய அலங்கோலமான நிலையில் இருந்திருக்கும். வெறும் அது மட்டும் செய்யவில்லை, அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து குடித்தாராம். ரத்தத்தாகமுடையவர்கள். இந்த வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் விரும்பிய அபூ லஹபுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கவில்லை. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையிலே. ஆனால் ஹிதாயத்துடைய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது வாஸ்தவம். வஹ்ஷி ஈமான் கொண்டு விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், தெரிந்து விடுகிறது இவர்தான் வஹ்ஷி என்று. ஹல் தஸ்ததிஉ அன் தரீப். வஹ்ஷி பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஈமான் கொண்டது மிக சந்தோஷம். அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள், நீங்கள் ஈமான் கொண்டது மிக சந்தோஷம். ஆனால் என்னுடைய சிறிய தந்தையை பற்றி நினைவு வருகிறது உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம். ஆகையினாலே கேட்கிறார்கள், ஹல் தஸ்ததிஉ அன் தரீப். கொஞ்சம் எனக்கு முன்னாலே வராமல் மறைந்திருக்க முடியுமா உங்களாலே? மறைந்திருங்கள் என்று கூட சொல்லவில்லையே, மறைந்திருக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதன் பிறகு வஹ்ஷி எத்தனை தடவை ரசூலுடைய மஜ்லிஸுக்கு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தான் உட்காருவது பழக்கம், முன்னாலே வந்து உட்காருவதில்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு மனவேதனை. அந்த வஹ்ஷிக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் தடுத்தவர்கள் யாரும் இல்லை, தடுப்பவர்கள் யாரும் இல்லை. அபூ லஹபுக்கு அல்லாஹ் மறுத்து விட்டால் ஹிதாயத்தை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனத். நீ கொடுத்தால் தடுப்பவர்கள் இல்லை, நீ தடுத்தால் எடுப்பவர்கள் இல்லை. கொடுப்பவனும் நீயே, எடுப்பவனும் நீயே. ஏனே சகோதரர்களே, இந்த உலகத்திலே யாரை பற்றி தவறாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. தவறை திருத்துவதற்கு உரிமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, சொல்ல வேண்டும். சொல்ல முடியாவிட்டால் கடைசி பட்சம் மனதில் வெறுக்க வேண்டும், அதுவெல்லாம் சரி. ஆனால் அவருடைய தவறை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? குறிப்பாக தாய்மார்களிடத்திலே நான் கேட்கிறேன், மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மார்க்கம் அடிப்படை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை திருத்துங்கள். உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய செயல், உங்களுடைய அமல் எல்லாம் அந்த எண்ணத்திலிருந்து தானே உற்பத்தி ஆகிறது. எண்ணத்தை திருத்துங்கள். எனவே மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணக்கூடாது. இன்ன பாவ இஸ்முன். எண்ணங்களிலே சிலது பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எண்ணுவதே பாவம். தாய்மார்களே, மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட பாவம். தவறே இருந்தாலும் கூட
அதை பற்றி தவறாக நினைப்பது பாவம். ஏன், என்ன வேலை உங்களுக்கு? அவரை பற்றி நீங்கள் ஏன் நினைக்க வேண்டும்? மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ளுவது இபாதத்துகளிலே அழகானது என்று சொன்னார்கள். இருக்கிறதா இன்றைக்கு? இருக்கிறதா இன்றைக்கு மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம்? சோதரர்களை, என்னை பொறுத்து நான் சொல்லுகிறேன், யாரை பார்த்தாலும் அவருடைய குறைதான் கண்ணுக்கு தெரிகிறது. ஏன்? ஒருத்த கண்ணாடியில மோத்த பார்த்தானா, ஒரு ஹபஷி நீக்ரோ, நிறமும் கருப்பு, உதடும் அசிங்கம், மூக்கும் அசிங்கம், கண்ணு அசிங்கம். அவன் பார்த்தானா கண்ணாடியில, பார்த்துட்டு சொன்னானா, இவன் முகம் தான் அதுல தெரியுது, அசிங்கமா இருந்துச்சு. அவன் சொன்னானா, நீ இப்படி அசிங்கமா இருக்கிறதுனால தான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அது ரோட்ல கிடந்துச்சு கண்ணாடி, ஒரு துண்டு. இவன் சொன்னா, நீ பார்த்துட்டு சொன்னா, நீ அசிங்கமா இருக்கிறதுனால தான் உன்னை ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அடே, கண்ணாடி அசிங்கமாக இல்லை, நீ அசிங்கமாக இருக்கிறாய், அதுதான் கண்ணாடியிலே தெரிகிறது. அதே போல யாரை பார்த்தாவது நமக்கு கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், அவர் எப்படிங்க, ஆடே அந்த ஆளை தெரியாதுங்களா, இனி ஆரம்பிச்சா அவரை பத்தி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவார். அவர் செய்த நல்லதெல்லாம் மறந்து போகும் சகோதரர்களே. 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரை பத்தி? 5வது நபரை பத்தி. அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களும் கூட. இதுல ஒருத்தருக்கு அவசர வேலை வந்துருச்சு, அவர் எந்திரிச்சு போனார். நான் அவசரமா போகணும், பையனை டாக்டர் கொண்டு போகணும். அவர் போன உடனே இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? இந்த ஆளை பத்தி பேசுறாங்க. இந்த ஆளு தெரியாதா, இவர் என்ன செய்தார் தெரியாதா? இப்ப அதுல அடுத்த ஆள், 3வது ஆள், அவர் எந்திரிச்சு போனார், எனக்கு வீட்டுல சீக்கிரம் வேலை இருக்குன்னு சொல்லி. அப்ப 2 பேர் யாரை பத்தி பேசுவாங்க? இந்த போன ஆளை பத்தி. சகோதரர்களை, யாரையுமே நம்புவதற்கு இல்லை உலகத்திலே. இனி கடைசியா ஒரு ஆளா உட்கார்ந்துட்டா அவன் பேச மாட்டான், நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த போன 3 பேரும் தவறானவன். என்ன பாவம் வந்தி இஸ்முன் ஹுஸ்னுல் வந்தி மின் ஹுஸ்னில் இபாதத்தி. நல்ல எண்ணம் வைப்பது பெரிய இபாதத் சகோதரர்களே. அடுத்தவர்களை பற்றி நல்லதாக நினைக்க வேண்டும். தவறு உலகத்திலே இல்லாதவர்கள் யார்? தவறு செய்யாத மனிதர்கள் பிறந்திருக்கிறார்களா? தவறு எல்லாமே செய்கிறவர்கள் தான். இன்னும் நான் தொழுது கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தொழுகையினுடைய அந்தரங்கம் என்ன என்று எனக்கு என்ன தெரியும்? கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்றைக்கு நம்மை பார்த்து, இதோ சொர்க்கத்துடைய கதவு திறந்திருக்கிறது, நீ உள்ளே போய் என்று சொல்லுவானோ, அன்றைக்குத்தான் நல்லவர்கள் என்று தீர்ப்பு கிடைக்குமே தவிர, அதுவரை இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று தங்களை பற்றி தீர்ப்பு செய்து கொள்ளவே முடியாது. அல்லாஹ் கியாமத்திலே பார்த்து, நீ செய்த அமல்கள், தலையிலிருந்து கால் வரை அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள், இன் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியமத், இவைகளுக்கு நீ சுக்ர் செய்யவில்லை, எனவே நரகத்திற்கு போய் என்று சொல்லிவிட்டால் யுகப்பலா வஜீஹி ஃபின்னார். சோதரர்களே, நான் நினைக்கிறேன் அந்த மிஷ்கா ஷரீஃபிலும் மற்ற கிதாபுகளிலும் இருக்கிற ரிவாயத் இருக்கிறதே, 3 பேர் முதலாக கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சோதரர்களே, நாம் நினைக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அல்லாஹ்விற்கு முன்னாலே நாம் என்ன ஆக போகிறோம்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த ரிவாயத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு தடவை சொல்ல ஆரம்பித்தார்கள், மயக்கம் மறந்து கீழே விழுந்து விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு தண்ணீர் தெளித்து அவர்களை விசாரப்படுத்தினார்கள். மறுபடி சொல்ல ஆரம்பித்தார்கள், மறுபடி மயக்கமிட்டு விழுந்து விட்டார்கள். 3வது தடவை இதே போல. 4வது தடவையில் தான் இந்த ரிவாயத்தை அவர்களால் சொல்ல முடிந்தது. என்ன ரிவாயத்தது? யூதா கொண்டு வரப்படுவார், ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார், இதே போல ஒரு தர்மகர்த்தா, இதே போல ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் துறந்தவர் ஷஹீத். 3 பேரும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார்கள். ஒரு தர்மகர்த்தா ஏராளமாக தான தர்மங்கள் செய்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுவார். நீ உலகத்திலே என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், தர்மகர்த்தா சொல்லுவார், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த நியமத்துகள் ஏராளம், அத்தனையும் உன்னுடைய பாதையிலே நான் செலவு செய்தேன், ஏழைகளுக்கு கொடுத்தேன், அள்ளி அள்ளி கொடுத்தேன், வாரி வாரி கொடுத்தேன். அவர் சொல்லுவார், அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொன்னாய். என்ன பொய்? நீ உலகத்தையே கொடுத்தாய், ஆனால் உன்னை மக்கள் தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய், அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்லி யுகப்பலா வஜீஹி ஃபின்னார், அவரை முகம் குப்புறை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படும். சோதரர்களே, உலகத்திலே அவர் தர்மகர்த்தாதான். இதே போல ஒரு ஆலிம் கொண்டு வரப்படுவார், நான் உனக்கு இல்மு கொடுத்தேனே, அந்த இல்மை கொண்டு என்ன செய்தாய்? ஆலிம் அவர் சொல்லுவார், அந்த இல்மை கொண்டு நான் இரவு பகலாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தேன், போதித்துக் கொண்டே இருந்தேன், இல்மை பரத்துவதுதான் என்னுடைய பணியாக இருந்தது என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், கதத்தடி பொய் சொன்னாய். உன்னை மக்கள் மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, உன்னை மேதாவி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ அந்த வேலையை செய்தாயே தவிர, உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக செய்தாயே தவிர, உன்னுடைய பேருக்கு புகழுக்காக செய்தாயே தவிர, எனக்காக நீ செய்யவில்லை என்று சொல்லி, சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆலிம்களை பாதுகாக்க வேண்டும். யுகப்பலா வஜீஹி ஃபின்னார், முகங்குப்புறை இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளப்படுவார்.
இழுத்துக் கொண்டு போய் என்று சொன்னால் கையை பிடித்தல்ல ஹதீஸிலே இருக்கிறது. யுகப்பாலா வஜீஹி, முகம் குப்புற. இதே போல ஷஹீதுடைய காரியமும். எனவே சோதர்களே, எந்த காரியமானாலும் மற்றவர்களை பற்றி தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களை நல்லதாக நினைக்க பழக வேண்டும். சில குணங்கள் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த கூடுதல் குறைவுகளை எல்லாம் மன்னித்து விட்டு தாய்மார்களே, சகோதரிகளே, எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும். எங்கே இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, உண்மையிலே மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறானே, மனிதன் சாதாரணமான ஒரு பொருள் அல்ல. நமக்கு தெரியாது, நம்முடைய காலம் என்னவோ குறைவு. குலக்கல் இன்சானும் தாயிஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், அது வாஸ்தவம். ஆனால் வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், பனி ஆதமுக்கு நாம் கராமத்து கொடுத்திருக்கிறோம், சங்கையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லாத மரியாதை மனிதனுக்குத்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே எதற்குமே இல்லாத மரியாதை மனிதனுக்குத்தான் இருக்கிறது. மலக்குகளை விட கூட மனிதன் ஒரு வகையில் மேற்பட்டவன் என்று சொல்லலாம் தாராளமாக. ஏனென்றால் லா யாஸூன அல்லாஹ் லிமா அமரஹும், அல்லாஹ் என்ன ஏவினான் அதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மாறு செய்ய தெரியாது, மாறு செய்ய அவர்களுக்கு தெரியாது, ஆசையே அவர்களுக்கு வராது. மிருகங்கள் இருக்கின்றன, அவைகளுக்கு ஆறாவது அறிவே கிடையாது. அவைகளுக்கு 5 நேரம் தொழுவது கடமை இல்லை. அவைகளுக்கு மனிதாபிமானத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதுவும் கடமை இல்லை. அது எங்காவது செல்லும், என்னவாவது சாப்பிடும், என்ன வேண்டுமானாலும் செய்யும், எது எதனோடு வேண்டுமானாலும் சேரும். ஆனால் மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருக்கிறான், ஆசையும் கொடுத்திருக்கிறான். தன்னுடைய அறிவை கொண்டு ஆசையை அடக்கிவிட்டால் மலக்குகளை விட உயர்ந்து விடுகிறான். தன்னுடைய ஆசை அறிவை அடக்கிவிட்டால் மிருகத்தை விட கேடுகட்டவனாக ஆகிவிடுகிறான். எனவே சோதர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் அறிவு தந்திருக்கிறான். இந்த அறிவை பிரயோகப்படுத்தி மனிதன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது எப்படி என்று சொன்னால், இந்த உலகம் மிக விசாலமானது. 500 கோடி வருஷ ஒளி தொலை தூரம், 500 கோடி வருஷ ஒளி தொலை தூரம் பார்க்கப்படுகிறது என்று தூரதிருஷ்டி கண்ணாடிகளின் மூலமாக, மிகப்பெரிய விசாலமான கண்ணாடிகளின் மூலமாக ஒளியாண்டுகள் 500 கோடி ஒளியாண்டு ஒளி இருக்கிறது. 1,86,000 மைல் ஒரு நிமிஷத்திற்கு செல்லுகிறது. 1,86,000 மைல். இந்த வேகத்திலே 500 கோடி மைல் என்றால் எவ்வளவு தூரம் என்று கணக்கு போடுங்கள். இந்த கேலக்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த சூரியனை தவிர ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன, ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆக பக்கத்திலே இருக்கிற நிலவுக்குத்தான் சென்று வந்தார்களே தவிர அதற்கப்பாலே இதுவரை போக முடியவில்லை. செவ்வாய்க்கு போக முயற்சி நடக்கிறது, ஆனால் போவார்களா இல்லையா தெரியாது. சந்திரனுக்குத்தான் போய் வந்தார்கள், 6 தடவை போய் வந்தார்கள். ஒரு தடவை அப்போலோ 11 சந்திரனை இறங்குவதற்கு நம்முடைய ரூபாயிலே 80,000 கோடி ரூபாய் செலவானது. 80,000 கோடி ரூபாய் செலவாகி ஒரு அப்போலோ 11 சந்திரனை போய் இறங்கி வந்தது. இதுபோல 6 தடவை போய் வந்தார்கள். ஆனால் போய் வந்த பிறகு புரிந்து விட்டது, போவது தவறு என்று புரிந்து விட்டது. 1969க்கு பிறகு போகவே இல்லை யாருமே. 99 வரப்போகிறது. ஏனென்றால் அங்கே காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, கால் வைத்தால் நிற்க முடியாது. இன்னும் மனிதன் சொல்ல போனால் 70 கிலோ இருக்கிற மனிதன் அந்த சந்திரனுக்கு போய்விட்டால் அங்கே அதனுடைய ஈர்ப்பு சக்தி குறைவின் காரணத்தினாலே 10 கிலோ தான் இருப்பான். 60 கிலோ இருக்கிற மனிதன் 10 கிலோ இருப்பான், 1/6 பங்கு. அதனால கால் வச்சா அப்படியே ஆடுவான். குறைஞ்சு போயிட்டா என்ன ஆடுவான். இவனை நிற்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டியது வரும். இனி காத்து கொண்டு போகணும். சோதர்களே, இது ஆக பக்கத்திலே இருக்கிற நம்முடைய சந்திரன், அதற்கப்பாலே செவ்வாய், நெப்டியூன், புளூட்டோ, இந்த ஒரு கோலத்துக்கு அப்பாலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற 80 கோலங்கள் இருக்கின்றன. 80 சூரியன்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய குடும்பங்கள். நாம் இருக்கிற ஒரு பூமி சின்னது, ஆனாலும் மகா வலிமை உள்ளது. சிறியதுதான், ஆனாலும் மகா வலிமை உள்ளது. மனிதன் சிறியவன் தான், ஆனாலும் மகா வலிமை உள்ளவன். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, யானையின் மீது ஏறிக்கொண்டு மனிதன் ஓட்டிக்கொண்டு போகிறானே, யானை என்ன சாதாரணமானதா? இச்சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, உங்களுக்கு ஓர் அன்பு வேண்டுகோள். உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக் சென்டர். ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் 702385702385. இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள், ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும், இசைமுரசு ஹாஜி நாகூர் EM ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும், பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும்
60 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் ரசூல் புக் சென்டர். ரசூல் புக் சென்டர், பாசா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7, சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் 702385 702385. உங்களுடைய ஆணைக்கிணங்க விருப்பத்திற்கிறங்க ஏதோ சில வார்த்தைகள் அல்லாஹ் தௌஃபீக் தருகிற முறையிலே சொல்ல விரும்புகிறேன். எதை சொல்லுவேனோ அதை நானும், எதை கேட்பீர்களோ அதை நீங்களும் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் தர வேண்டும். சோதர்களை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, உருதுவிலோ ஹிந்தியிலோ ஆவ் ஜாவ் என்று கூட சொல்ல தெரியாதவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் கூட அவர்கள் ஹிந்தி பாட்டு போட்டு கேட்பதுண்டு. என்ன விளங்குகிறது? ரசிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதே போல பாடலை ரசிப்பதற்கு கேட்பது போல பயானையும் ரசிப்பதற்கு கேட்பவர்கள் மட்டுமல்ல, பேசுபவர்களும் இருக்கிறார்கள். வெறும் ரசிப்பதற்கு இல்லை சகோதரர்களே நம்முடைய பேச்சு. நம்முடைய பொன்னான நேரங்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த வயது நீண்ட வயதல்ல. நமக்கு தெரிவது என்னவோ அப்படி தெரிகிறது. நான் அடிக்கடி நினைப்பதும் உண்டு, சொல்லுவதும் உண்டு. சாதாரணமாக 60-70 வயதான பிறகு சொல்லும் போது, நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது சொல்ல, நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது எப்பங்க இருந்தீங்க? 1356 வருஷத்துக்கு முந்தையா? சின்ன பையனா எப்ப இருந்திருப்போம்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால, 60 வருஷத்துக்கு முன்னால. ஆக மொத்தத்தில் வயசு ஒன்றும் மிக நீளம் இல்லை. வயது ஆமார் உம்மத்தி மாபைன 60க்கும் 70க்கும் இடையிலே சராசரி வயது இருக்கும் என்று சொன்னார்கள். அதை விடவும் இந்த காலத்திலே சராசரி 52 தான் இந்தியர்களுக்கு வயது. இந்த நிலையிலே யாருக்காவது 82 இருந்தால், இதையும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்து வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்குமாக வேண்டும், எல்லோருக்குமாக வேண்டும் என்பதற்காக. ஒரு ஊருக்கு போகும்போது ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள், இவரை பார்த்துங்க. என்னங்கன்னு கேட்டா பக்கத்துல சொல்லல. அவர் போன பிறகு சொன்னார், இவருக்கு 87 வயசு ஆச்சுங்க. என்னங்க சொல்றீங்க 87 வயசு ஆச்சு? என்ன 87 வயசு வரைக்கும் இருக்கிறது தான் அதிசயமே தவிர அதுக்கு முந்தி மௌத்தா இருக்கணும். அவரு இப்ப 87 வரைக்கும் அவர் இருக்கிறார், அதுதான் அதிசயம். அவர் வயதை சொல்லி அறிமுகப்படுத்துறார். என்ன சொல்லுகிறார்? எப்பவோ மௌத்தாக வேண்டிய ஆளு இன்னும் இருக்கிறார் பாருங்க சொல்றார். சகோதரர்களை, இறப்பது அதிசயம் அல்ல, இருப்பதுதான் அதிசயம். இருப்பது அதிசயம் அல்ல, இறப்பதுதான் அதிசயம் என்று எதையுமே அதிசயம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் வைக்கிற வரை இந்த உலகத்திலே இருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுவை புரிந்து வாழ வேண்டும். யாராக இருந்தாலும், இந்த உலகத்தினுடைய எந்த கோடியிலே அவர்கள் பிறந்திருந்தாலும், எந்த துருவத்திலே அவர்கள் இருந்தாலும், இந்தியாவிலே இருக்கட்டும், இங்கிலாந்திலே இருக்கட்டும், இத்தாலியிலே இருக்கட்டும், இலங்கையிலே இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், அல்லாஹ்வை புரிந்து வாழ வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய்மார்களும் கவனமாக கேட்க வேண்டும். மன்தான அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பாதல் மௌத். விவேகம் உள்ளவர்கள் யார்? புத்தி கூர்மை உள்ளவர்கள் யார்? நல்ல புத்திசாலிகள் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், அல் கையிசு. அல் கையிஸ் என்ற வார்த்தைக்கு வெறும் புத்திசாலி என்று சொன்னால் போதாது, வெறும் விவேகி என்று சொன்னால் போதாது, அறிஞர் என்றோ பேரறிஞர் என்றோ மேதை என்றோ சொன்னால் போதாது. இதை எல்லாத்தையும் விட எல்லாவற்றினுடைய அந்தரங்கத்தை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொண்டு தன்னுடைய அறிவிலே இருத்தி வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய விவேகி யார் என்று சொன்னால் மன்தான நஃப்ஸஹு. முதல் விஷயம் சொன்னார்கள், தன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? அடுத்து சொன்னார்கள், வஅமில லிமா பாதல் மௌத். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்வார்களே அவர்கள். ஒன்று தன்னை புரிய வேண்டும், பிறகு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய ஷரியத். முதலிலே நான் யார்? சோதரர்களை, நாம் என்ன இப்படியே முழுசாக வானத்திலிருந்து இறங்கி விட்டோமா? அல்லது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தோமா? இந்த உலகத்திலே ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தவிர, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு பிறந்த 1-2 பேரை தவிர, சகோதரர்களை, சொல்லுவதற்கு கூச்சப்பட வேண்டிய இடம் அல்லவா அது? ஏதாவது ராஜபாட்டையிலா வந்தோம்? இந்த உலகத்திலே பிறந்தோமே, வாய் வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? காது வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? எந்த வழியாக வந்தீர்கள் இந்த உலகத்திற்கு?
சட்டசபை வழியாகவா, பாராளுமன்றம் வழியாகவா, பக்கிங்ஹாம் அரண்மனை வழியாகவா, வெள்ளை மாளிகை வழியாகவா, விந்து வெளியாகிற வழியிலே வந்தீர்கள் அல்லவா? நானும் வந்தேன், நீங்களும் வந்தீர்கள், எதிலே அதிசயம் இல்லை. அப்படி பிறந்த பொழுது வெறும் நிர்வாணமாக பிறந்தோமே, ஏதாவது கோமணம் கட்டுவதற்கு யாராவது கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களா இந்த உலகத்திலே? வெறும் மேனியாக பிறந்தார்கள் சோதர்களே. அப்பொழுது அது பிறந்த உடனே இன்றைய எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லி அழைக்கலாம். வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது, வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது, விளங்கும் பெயர் ஒன்று இருக்கிறது, ஜனங்களாலே புகழப்படுவதற்காக சொல்லப்படுகிற பெயரும் இருக்கிறது. எப்படியோ இருக்கட்டும், ஆனால் வைக்கும் போதே பெயர் என்று சொன்ன உடனே ஞாபகம் வருகிறது. எங்கோ ஒரு கிதாபிலே பார்த்தேன், அல் அஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா, அல் அஸ்மா தன்சிலு மினஸ் ஸமா, பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன. ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் எதிர்பாராமல் வைக்கப்படுவதில்லை. அந்த பெயருக்கு என்ன அர்த்தமோ அதற்குரிய நபராக அவர் இன்ஷா அல்லாஹ் விளங்குவார். ஆகையினால் தான் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்படுகிறது. சூட்டுகிறவருக்கு தெரியாது, என்ன நாமகரணம் செய்கிறாரோ அவருக்கு தெரியாது ஏன் இந்த பெயர் வைக்கிறோம் என்று. அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார், அப்துல் காதர் என்று பெயர் வைக்கிறார், முகமது ஹுசைன் என்று பெயர் வைக்கிறார் என்று சொன்னால் பெயர் வைக்கும் போது தெரியாது. ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெயர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றன, அந்த பெயருக்கேற்ற தன்மைகள் அவர்களிடத்திலே இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏதாவது தடை இருந்திருக்கும், அவ்வளவுதான். அநேகமாக இருக்கும். ஆகையினால பெயர் வைக்கும் போதே நல்ல பெயரா வைக்கணும், நல்ல பெயரா வைக்கணும், அந்த நல்ல பெயராகவே கூப்பிடணும். கடைசி வரை நல்ல பெயரை நினைச்சிருக்கணும். சேத்துக்கார் சேத்துக்கார்னு கூப்பிட்டார். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், லைட் போயிருச்சு. அப்ப வெளியே நின்றவர் என் பக்கத்துல மௌல்வி, அவர் வாசல்ல நின்று வீட்டுக்குள்ள கூப்பிடுறார், சேத்துக்கார் சேத்துக்கார். என்ன சேத்துக்கார் விளங்கலன்னு சொன்னேன். அப்புறம் தான் சொன்னார் ஷேக் அப்துல் காதர். அது எங்கே இருக்கிறது, இது எங்கே இருக்கிறது? இதே போல மோல்காரும் இருக்கிறதாம். முகமது அப்துல் காதர் அது மோல்கார், இது சேத்கார். மையத்துக்கார், மையத்துக்கார் அது வேற, மையத்திலே கூப்பிடுறாங்க. நம்ம மதரசாவில் ஒரு பையன் எப்போ ஓதிக்கிட்டு இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், மேலப்பாளையம் எப்படி ஊருங்க, கூப்பிடுறதே மையத்தின் கூப்பிடுறான். அட என்னப்பா மையத்தின் கூப்பிடுறீங்க, கூப்பிட்டா அடிப்பேன்னு சொல்லலாம். பிறகு அவங்க தனிமையில கூப்பிடுறது மையத்தை தான். அவர் அதை ஒத்துக்கிறார். முஹியுத்தீன் அப்துல் காதர் அவர் பேர் மையத்கார், மையத்தினே கூப்பிடுறாங்க. சகோதரர்களே, நான் சொல்லுவதுண்டு, பெயர் வைக்கும் போது நல்ல பெயரா ஷேக் அப்துல் காதர் நல்ல பெயர் என்பதிலே சந்தேகம் இல்லை, முஹியுத்தீன் அப்துல் காதர் நல்ல பெயர் என்பதிலே சந்தேகம் இல்லை. இதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய பெயர் அல்ல. ஆனாலும் கூட கூப்பிடும் போது மாற்றுவார்களே, அப்படிப்பட்ட பெயரை வைத்து சிரமப்பட வேண்டியது தேவைதானா? என்னுடைய பெயரை பற்றி கூட நான் நினைப்பதுண்டு. ஆனால் பெரியார்களுடைய பெயர் என்று வைத்திருக்கிறார்கள், நல்ல பெயர் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கூப்பிடுவர்கள் யாரும் ஹலீல் அகமது என்று கூப்பிட மாட்டார்கள். ஹாலே அரபியிலே இல்லை, தமிழிலே இல்லை, அரபியில் தான் இருக்கிறது. கலீல் என்று தான் சொல்லுவார்கள். கலீல் என்று சொன்னால் அர்த்தம் மாறிவிடுகிறது. கலீல் என்று யார் கூப்பிடுவார்கள்? மதரசாக்களிலே மாணவர்கள் சொல்லும் போது கூட அரபி படிப்பார்கள். ஹா எங்கிருந்து வருகிறது எல்லாம் சொல்லுவார்கள், தொண்டையிலிருந்து வருகிறது, நெஞ்சிலிருந்து வருகிறது, இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சொல்லும் போது எந்த அஜரத்து சொன்னார்? கலீல் அஜரத்து சொன்னார். இப்ப பேரை மாத்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இல்லை, அதனால நான் மாத்தல. இல்லையானா சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா மாத்தியே இருப்பேன். வேண்டாம் இந்த வம்பு. அதனால நான் எங்கேயாவது பேர் வைக்க சொன்னா, பேர் வைக்க கூப்பிட்டா, பொதுவான போறதில்லை, எனக்கு பேரு தெரியாது, போறதில்லை. அப்படி எங்கேயாவது போய் நிர்பந்தம் மாட்டிக்கிட்டா, அல்லது எங்க வீட்டுல குழந்தைகள் பிறந்து பேர் வைக்க வேண்டிய அவசியம் வந்துட்டால், அப்ப நான் அநேகமாக யோசிப்பேன், பேர் கூப்பிடும் போது மாறக்கூடாது. உவைஸ், அனஸ், அதனால மத்த பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லல. பேர் கூப்பிடும் போது முடிஞ்ச வரைக்கும் மாற்றக்கூடாது. வெறும் அனஸ் கூப்பிடும் போது அனஸ், தமிழ் எழுதினால அனஸ் தான். உவைஸ், இதே மாதிரி என் பேரனுக்கு பேர் வச்சிருக்கிறேன் உசாமா. புதுசா தெரியுதுன்னு சொல்லலாம், ஆனால் சஹாபாக்களுடைய பெயர் சொல்லுவார்கள். இது போல அமீன், இது போல எத்தனையோ பெயர்கள். இனி சாது இருக்கிறது அரபியிலே வருவதே, அரபி அது தமிழிலே வருவதே இல்லை. எத்தனையோ வார்த்தைகள். அதன் காரணமாக கூட சஹாபாக்களுடைய பெயர், நபிமார்களுடைய பெயர், அஹப்புல் அஸ்மாஇல் அல்லாஹி அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான பெயர். முதலிலே அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், அப்துல் குத்தூஸ், இதெல்லாம் முதலிலே. பிறகு நபிமார்களுடைய பெயர்கள்.
மிர்காத்துல் மஃபாத்திஹிலே இது சம்பந்தமாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் அல்லாஹ்வுடைய அடிமை என்று துணிக்கக்கூடிய பெயர்கள், பிறகு நபிமார்களுடைய பெயர்கள், இதற்கடுத்து நாம் சொன்னால் சஹாபாக்களுடைய பெயர்கள், நாதாக்களுடைய பெயர்கள், மேதைகளுடைய பெயர்கள். எது கூப்பிடுவதற்கு சிரமம் இல்லாமல் சுருக்காமல் இருப்பார்களோ அப்படி வைத்தால் நல்லது. ஆக பெயர் வைப்பது இருக்கிறதே, அல் அஸ்மா தன்ஸிலு மினஸ் ஸமா. நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், இந்த உலகத்திலே பிறக்கும் போது பெயரோடு பிறக்கவில்லை. யார் பெயரோடு பிறந்தவர்கள்? பெயர் நாமம் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும். பெயர் இல்லை, ஒரே பெயர் தான். எங்கே குழந்தை பிறந்தாலும், அது முதலமைச்சருக்கு பிறந்தாலும் சரி, இரண்டாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி, மூன்றாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி, தோட்டிக்கு பிறந்தாலும் சரி, தொண்டமானுக்கு பிறந்தாலும் சரி, அரசருக்கு பிறந்தாலும் சரி, அடிமைக்கு பிறந்தாலும் சரி, அந்த பிறந்த உடனே அதற்கு பெயர் குழந்தை. சகோதரர்களை, குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தோம். எனக்கும் பெயர் குழந்தைதான், உங்களுக்கும் பெயர் குழந்தைதான். இதில் யாருக்கும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இல்லையே. குழந்தை இறந்த பிறகோ, பிறக்கும் போது பெயர் குழந்தை, இறந்து விட்டோம், நானே இறக்கிறேன், நீங்கள் இருங்கள், அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக தரட்டும். ஆனால் இறப்பு என்ற காரணத்தினால இறப்பு வராது, அல்லது மூப்பு வந்துதான் இறப்பு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இளமையிலும் இறக்கலாம், மூப்பிலும் இறக்கலாம். அல்லாஹ் நாடிய நேரத்திலே இறப்பு எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுது என்னை பார்க்க வீட்டுக்கு வருகிறார்கள். என்ன சொல்லிக் கொண்டு வருவார்கள்? நான் மையத்தை பார்க்க போகிறேன், ஜனாசாவை பார்க்க போகிறேன். ஜனாசா கொண்டு போய் விட்டார்களா? ஜனாசா தொழுகை நடந்து விட்டதா? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது இறந்த பிறகு ஜனாசா, இடையிலே உனக்கு என்ன பெருமை? இடையிலே உனக்கு என்ன அகம்பாவம்? சோதர்களே, அல்லாஹ் அடியார்களாக இருங்கள் என்று சொல்லுகிறான். எனவேதான் குர்ஆனுடைய ஆரம்பமே அதுதான். தொழுகையினுடைய அத்தனை ரக்காத்துகளிலும் லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்பமே இதுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அத்தனை புகழும் அல்லாஹ்வுக்கு தான், யாருக்கும் எந்த புகழும் இல்லை. எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லை. புகழுக்குரியவன் ஒரே ஒருவன் தான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு அர்த்தம், ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு தடவை தக்பீர் கட்டி இருக்கும் பொழுது மனிதன் நினைக்க வேண்டும், எனக்கு எந்த புகழுமே இல்லை, நான் புகழுக்குரியவன் இல்லை, நான் பெருமைக்குரியவன் இல்லை, புகழ் அல்லாஹ்விற்குத்தான். குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆகப் போகிறோம். சரி, குழந்தையாக பிறந்த உடனே எதிலே சுற்றி வைப்பார்கள்? பிறந்த உடனே சவாரி போடுவார்களா? பிறந்த உடனே ஷர்ட் போடுவார்களா? பிறந்த உடனே பெகிஸ் போடுவார்களா? பிறந்த உடனே ஜுப்பா போடுவார்களா? பிறந்த உடனே ஒரு துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள். பிறப்பதற்கு முன்னே எங்களுடைய ஊர்களிலே இங்கே உள்ள பழக்கம் அப்படித்தான் இருக்க வேண்டும். பிறப்பதற்கு முந்தையே தேடி வைத்திருப்பார்கள், பழைய துணிகள் தேடி வைத்திருப்பார்கள், பழைய லுங்கிகளோ பழைய சேலைகளோ தேடி வைத்திருப்பார்கள். அந்த துணியிலே தான் சுற்றி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அது பீஷாப் செய்து கொண்டே இருக்கும், எந்த நேரத்தில் என்ன கழிக்குமோ தெரியாது, துணி அசிங்கமாகிக் கொண்டே இருக்கும். எனவே அந்த துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள். ஒரு நாளெல்லாம் சேர்ந்த துணியை மறுநாள் கழுவி வைத்திருப்பார்கள், மடித்து மடித்து வைத்திருப்பார்கள். அந்த துணிக்கு எங்களுடைய ஊரிலே பெயரே பீ துணி என்று பெயர். பீ துணியிலே பிறந்து கஃன் துணியிலே போக போகிறோம். குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆக போகிறோம். இதற்கிடையிலே கொஞ்ச காலம் அல்லாஹ் தந்திருக்கிற காலம் எவ்வளவு என்று தெரியாது. சகோதரர், பேசுகிற காலத்தை பற்றி என்னுடைய அருமையான நண்பர் சலாஹுத்தீன் ஆலிம் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், நீண்ட நேரம் பேசியவர்கள் உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, இன்னொரு பேச்சாளர் நீண்ட நேரம் பேசிவிட்டு கடைசியில சொன்னாராம், நான் ரொம்ப நீண்ட நேரம் பேசிட்ட போல இருக்கு, அசல்ல கையில கடியாரம் இல்ல, வாட்ச் இல்ல, அதனால பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால வாட்ச் பார்க்க முடியல, அதனால நான் டைம் பார்க்காதனால பேசிட்டேன். முன்னால இருந்தவர் சொன்னாராம், அட வாட்ச் பார்க்க முடியல, பின்னால திரும்பி காலண்டராவது பார்த்திருக்கலாம்ல. தேதிய மாறிடுச்சு, நேத்து பேச ஆரம்பிச்சாலு. சோதரி அவர்கள் சொல்லும் போது நான் நினைத்தேன், சுருக்கமாக பேசுவது என்பது பேச்சிலே பெரிய கலை. எப்படி சாப்பிடுவதிலே சுருக்கம் இருக்க வேண்டுமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே சொன்னார்கள். அந்த காலத்தினுடைய சாப்பாடு விதங்கள் நேரம் இருந்தால் சொல்லுகிறேன், ஆனால் நன்றாக சாப்பிடுவார்கள், நன்றாக வேலையும் செய்தார்கள். ஒரு ஆடு முழுதாக அதை வேக வைத்து அப்படியே உட்கார்ந்து 3-4 பேர் கூட சேர்ந்து சாப்பிடுவார்கள். இன்றைக்கு கூட சூடான் போன்ற நாடுகளிலே பழக்கம் இருக்கிறது. யாராவது ஒரு 5-6 விருந்தாளிகள் வந்து விட்டால், அரபு நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும், உடனே குதில் கபஷ் வஸ்பா, ஒரு ஆட்டை பிடிச்சு அறுத்திட வேண்டியது, அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய ஆடு, முரட்டாடு, சாதாரண நம்மள மாதிரி மெலிஞ்சு போய் 30, 40, 50 அப்படி இல்ல, அது ரொம்ப உயர்தரமான ஆடுகள். அதை அறுத்து
முழுசா வேக வச்சு அது வயிற்றுல மட்டும் கொஞ்சம் சோறு இருக்கும், சுத்தி வர உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆட்டை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். இதெல்லாம் கண்கூடாக கண்டிருக்கிற காட்சிகள். அந்த காலத்திலே அப்படி சாப்பிடுகிற காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லுக்மாத்தின் யுகைம்ன சுல்பக், உன்னுடைய முதுகெலும்பை நிலைநிறுத்தக்கூடிய சில பிடி சோறு உனக்கு போதும் என்று சொன்னார்கள். நமக்கு சோறு, அவர்களுக்கு ரொட்டி. முதுகெலும்பு நேராக நிற்க வேண்டும், அவ்வளவுதான் சாப்பிட வேண்டிய அளவு. இருக்கிறதெல்லாம் உள்ள அள்ளி போடணுங்கிற அவசியம் இல்லையே. ஃபைன் அபைத்த, இல்ல அவ்வளவு கம்மியாக சாப்பிட்டுக் கொண்டு உன்னாலே இருக்க முடியாது என்று சொன்னால், ஃபசுலுசுல் லித்தாம் வசுலுசுல் லிஷராப் வசுலுசுல் லின்னஃபஸ், இறப்பையில மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு, மூன்றில் ஒரு பகுதி தண்ணீருக்கு, மூன்றில் ஒரு பகுதி காற்றுக்கு. மூச்சு விட்டால் அது சுருங்கி, அது அமங்குவதற்காக. இறப்பையில மூன்றில் ஒரு பகுதி. இந்த உம்மத்திலே முதலாக ஏற்பட்ட பிதாத் அதிகமாக சாப்பிடுவதுதான். இந்த உம்மத்திலே முதலாக. அதிலும் சாப்பாட்டு கலையில நம்ம நாட்டை போல வல்லுநர்கள் எங்கேயும் பிறக்கல, இன்னைக்கு இல்லை. சாப்பாட்டு கலையில வடையில எத்தனை வகை கண்டுபிடிச்சது தெரியுங்களா? வடை வேற இருக்கா. அப்புறம் நாகூருக்கு போனப்ப சொன்னாங்க, நாகப்பட்டினத்துல நாகூர்ல வாடான்னு ஒண்ணு இருக்கான். வடை ஒண்ணு, வாடா ஒண்ணு. இது எத்தனை வகை? ஒரு ஆங்கிலேயன் விருந்துக்கு வந்திருந்தாராம், இஃப்தார் விருந்துக்கு. இது ஒரு ஃபேஷன் இந்த காலத்துல. அப்ப அங்க போண்டா வச்சிருந்தாங்க. அந்த போண்டா சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, இல்ல இல்ல அது என்னன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப போண்டா அவர் பிறந்து காமிச்சார். உள்ள உருளைக்கிழங்கு இருக்குது, மேல மூடி இருக்கு, கடலை மாவுல மூடி இருக்கு, உள்ள உருளைக்கிழங்கு இருக்கு. சாப்பிடுங்கன்னா அவர் சாப்பிடறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அவர் சாப்பிடவே இல்லை. அவர் கேட்டார், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் சாப்பிடுவேன். மேல ஒரு ஓட்டை கூட இல்லை. இந்த உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு? மேல ஓட்டே இல்லை, எல்லாம் மூடி இருக்கு. உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு? அடையாது. இந்தியர்களுக்கே தெரிந்த தந்திரம். ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிப்பதான ஏதாவது கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்க முடியாது. இதே போல இடியப்பத்துக்கு தலை தேடினானாம். எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லு, பிறகு சாப்பிடுறேன். இடியப்பம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? சோழர்களே, நமக்கே வந்த கலை. யாரோ ஒரு சொன்னது கேட்ட ஞாபகம், நல்ல விஷயம் தான். சொன்னார், ஒரு ஜப்பான்காரன், ஒரு இங்கிலாந்துக்காரன், ஒரு இந்தியாக்காரன், 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்களாம். அப்ப ஜப்பான்காரன் சொன்னானா, இங்கிலாந்துக்காரன் சொன்னானா, எங்க நாட்டில் ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், வானத்தையே தொட்டுக்கிட்டு பறக்கும். அப்ப இவன் 2 பேரும் கேட்டா, தொட்டுக்கிட்டு பறந்தா நெருப்பு பிடிச்சிருமே அப்படின்னு. இல்ல இல்ல, தொட்டுக்கிட்டுன்னு சொன்னா வானத்துக்கிட்ட போயிரும், கொஞ்சம் கீழே. ஓஹோ சரி. ஜப்பான்காரன் சொன்னானா, எங்க நாட்டில் கப்பல் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கடல்ல உள்ள போய் பூமியை தொட்டுக்கிட்டு போகணும். அவன் சொன்னா, அது எப்படி தொட்டுக்கிட்டு போனா, அது நெருப்பு பிடிச்சிருந்தானே. அவன் சொன்னா, இல்ல இல்ல கொஞ்சம் மேலே. இந்தியாக்காரன் சொன்னா, நாங்க மூக்கால சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். எப்படி நான் கேட்டான், அடே மூக்காலையில கொஞ்சம் கீழே, அவ்வளவுதான். மூக்காலையே இல்ல, கொஞ்சம் கீழே, அதான் என்ன இருக்கு, அதுதான் தெரியும் சகோதரர்களே. முகலாயர்கள் கண்டுபிடித்த மாதிரி பாதுஷா, ஜாங்கிரி, அத்தனையும் உருது பெயர்கள், அத்தனையும் குஷ்கா, குருமா, சட்னி, அத்தனை உருது பெயர்கள் முகலாயர்கள் கண்டுபிடித்தது. உலகத்திற்கு யார் யாரோ என்னென்னவோ கண்டுபிடித்துக் கொடுத்தார்கள். கான்காரி வானம் அவன் கண்டுபிடித்துக் கொடுத்தான். ஆனால் சட்னி கண்டுபிடித்துக் கொடுத்தது நாம் தான். அதுக்கு பேரே பாருங்க, குஷ்கா. குஷ்கா, குஷ்க் என்று சொன்னால் பார்சியில காய்ந்தது என்று அர்த்தம். என்ன ஊத்தி அதை காய வச்சு ஆக்குறது, அதுக்கு பேர் குஷ்கா. குருமா, அதுவும் பார்சி தான். பார்சி வார்த்தை, உருது வார்த்தை. ஒரு தடவை ஒரு வைஸ்ராய்க்கு ஒரு முகலாயர் காலத்தில் உள்ளவர் விருந்து கொடுத்தாராம். சாப்பிட போய் உட்கார்ந்தா, அந்த காலத்திலும் டேபிள் சேர் போட்டு சாப்பிடுற பழக்கம், டைனிங் டேபிள். டைனிங் டேபிளில் போய், அழகான டைனிங் டேபிள், அதில் போய் உட்கார்ந்து விட்டார் வைஸ்ராய், அவரை சேர்ந்தவர்கள் எல்லாம். சாப்பாடு வரும் என்று பார்த்தால் சாப்பாடே வரல. கடைசியில விருந்து கொடுத்தவர் வந்தார், என்ன சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டார். டேபிள் தான் இருக்கு, சாப்பிடுறதுக்கு எதுவுமே வரல. எல்லாம் மேல கீழே பார்த்தாங்க. சொன்னார், அந்த டேபிளே கேக்கு தான், ஒரு கேக்கு தான் டேபிளாக செய்து வச்சிருக்கு, அதை பிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இப்படியெல்லாம் செய்ய தெரிந்தவர்கள் நாம் தானே தவிர உலகத்திலே யாரும் இல்லை. எனவேதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பாட்டை குறையுங்கள். தமிழ்ல நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அலிம்சா சொன்ன மாதிரி அலிம்சா பேச்சு எடுபடாது. ஆனா டாக்டர் கூப்பிட்டு முதல்ல சொல்லுவார், டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்ப கேட்பாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா கேட்பாங்க, அரபியில தமிழ்ல சொன்னா அது என்ன சாப்பாடு குறைக்கிறது, அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் டாக்டர்கள் இப்ப சொல்ற முதல் வேலையே தான், டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க.
இப்ப டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்ன பிறகு விளங்குது என்னன்னு சொல்லி. நான் டயட்ல இருக்கிறேன், எல்லாரும் பேசுறாங்க, நான் டயட்ல இருக்கிறேன். கொலஸ்ட்ரால் வந்தா டயட், சுகர் வந்தா டயட், சால்ட் வந்தா டயட், கேன்சர் வந்தா டயட், என்ன வந்தாலும் அட்டாக் வந்தா, ஹார்ட் அட்டாக் வந்தா டயட் கண்ட்ரோல். எல்லாத்துக்கும் டயட் கண்ட்ரோல் செய்தாகணும். எதை கொண்டு போய் சாப்பிட மாட்டேன் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன் அபைத, கொஞ்சமாக சாப்பிட முடியாது என்று சொன்னால் முதுகெலும்பு இருக்கிற அளவுக்கு தான் சாப்பிட வேண்டும். இல்லை உனக்கு முடியாது என்று சொன்னால் இறப்பையிலே 3/4 பங்குக்கு சாப்பாடு, இறப்பையில 3/4 பங்கு தண்ணி, இறப்பையில 3/4 பங்கு மூச்சு விட்டா இடம் வேறதுக்காக 3/4 பங்கு. இப்போ சில பேர் பார்த்தா சாப்பாடு வச்சுக்கிட்டு, நம்ம ஊர்ல நான் பார்த்ததுல எனக்கு தெரியாது, சில இடங்கள்ல விருதுகள்ல அங்க இங்க பார்க்கும்போது அப்படியே இந்த சுவத்துக்கு காரை எடுத்து அப்புவாங்க பாருங்க, சிமெண்ட் கரண்டியில கொத்தனார் அப்புவார் பாருங்க, அது மாதிரி அப்படியே பிரியாணி எடுத்து அப்படி வச்சார், அப்படி எடுத்தார் வச்சார், எடுத்தார் வச்சார், எங்க போச்சுன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இறப்பையில 3/4 பங்கு. அவர் சொல்றாரு ஆமாங்க நான் 3/4 பங்கு தான் சாப்பிடுறேன். அசல்ல 3/4 பங்குன்னு சொல்றதா இருந்தா மொத்த இறப்பை எவ்வளவுன்னு தெரியணும். அது தெரியல, 3/4 பங்கு எப்படி தெரியும்? இந்த டியூப் லைட்ல 3/4 பங்குன்னு சொன்னோம். டியூப் லைட் எத்தனை அடின்னு தெரியணும். 4 அடி இருந்தா 3/4 பங்கு 1/3 சொல்லலாம். இது எத்தனை அடின்னு தெரியலன்னா 3/4 பங்கு எப்படி சொல்றது? இப்ப நம்ம இறப்பை எவ்வளவு பிடிக்கும், என்ன அளவு பிடிக்கும்? சோதர்களே, சாதாரணமாக நடுத்தரமான சராசரி மனிதர்களுடைய இறப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது 1 to 1.25 லிட்டர் பிடிக்கும். இறப்பு அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு கீழே 30 அடி நீள குடல் இருக்கு, 30 அடி நீள குடல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, நுரையீரல் இருக்கு, ஹார்ட் இருக்கு. இதெல்லாம் இடையில ஒரு சின்ன இறப்பை இருக்கு. இதுக்கு இவ்வளவு அள்ளி போட்டா என்ன ஆகும்? புளிச்சு எப்போ வராம என்ன எப்போ வரும்? விடிய விடிய நெஞ்செரியாம வேற என்ன எரியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அங்க நெஞ்செரியுது நீங்க சாப்பிடுறத பார்த்து. ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்குமிடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிக்கவும். இப்பணி தொடர துவா செய்ய வேண்டுகிறோம். சும்மா மனுஷன் கீழே கிடந்து அவன் மேல ஒரு காலை வச்சு மிதிச்சிடணும். அப்ப பார்க்கணும் எலும்பு எத்தனை இருக்குதுன்னு என்ன முடியாது, அப்படி ஆயிரும். சில சமயத்துல யானைக்கு மதம் பிடிச்சுட்டா என்ன ஆகுது? ஆனால் நீங்க சென்று பாருங்கள், எங்கே யானை வளர்க்கிறார்களோ, நம்ம சில இடங்கள்ல ஏதோ 1-2 யானை இருக்கும். நீலகிரியிலே நான் பார்த்திருக்கிறேன், முதுமலையிலே ஏராளமான யானைகள் வைத்திருக்கிறார்கள். அது தினமும் கூலிக்கு அனுப்புகிறார்கள். அது போய் மலைகளில் இருந்து மரங்களை எல்லாம் தூக்கிக் கொண்டு வருகிறது. அந்த யானை பாகர்கள் இருக்கிறார்களே, சாதாரண புதவர்கள், பழங்குடியினர், சாதாரண புதவர்கள் எதுவுமே தெரியாது. ஒரு தடவை அந்த யானையில மேல உட்கார்ந்தது மேல 10 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு தொட்டி செஞ்சு வச்சு எலிபென்ட் ரைடு, காட்டுக்குள்ள போகிற மிருகங்களை பார்க்கிறது. அப்படி போகும்போது நான் அந்த புதவன்ட்ட கேட்டேன், நீ எப்படி யானை ஓட்டுற எல்லாம் கேட்டேன். அப்ப அவன் அந்த அங்குசம் எல்லாம் காமிச்சான். அதெல்லாம் காமிச்சுட்டு அவன் கடைசியா சொன்னா 2 காதுக்கு கீழே 2 கால் வச்சிருக்கான். யானையுடைய பெரிய பெரிய 2 காது, அதுக்கு கீழே 2 கால் வச்சிருக்கான். அவன் சொல்றான் இந்த ஒரு கால் எக்ஸலேட்டர், ஒரு கால் பிரேக்குங்கிறான். ஒரு கால் அமுத்தினா வேகமா போகுமா யானை, இன்னொரு கால் அமுத்தினா மெதுவாயிருமா. உன்னுடைய காலாலே அதற்கு எக்ஸலேட்டரும் பிரேக்கரும் உண்டாக்குற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இது மனிதனுடைய உடல் வலிமையால் அல்ல, மனிதனுடைய அறிவுத்திறனாலே. வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். ஆனால் அதே நேரத்தில் இதையும் நான் சொல்லுவதுண்டு, இதையெல்லாம் பிடித்து கூடுகளிலே அடைத்து போட்டுவிட்டு, வலைகளுக்குள்ளே அடைத்து போட்டுவிட்டு, கொசு வந்தால் இவன் போய் வலைக்குள்ளே படுத்துக் கொள்ளுகிறான். அந்த மாமிருகங்களை எல்லாம் வலைக்குள்ளே போட்டவன் கொசு வந்த பிறகு அந்த கொசுவை பிடித்து வலைக்குள்ளே போடுவதில்லை, இவன் போய் வலைக்குள்ளே படுத்துக் கொள்ளுகிறான். இதைவிட அதிசயம் என்னவென்று சொன்னால், எந்த வலைக்குள்ளே எந்த பிராணி இருக்கிறதோ அந்த பேர். புலி இருந்தால் அது புலி வலை, கரடி இருந்தால் கரடி வலை, அதிலே சிங்கம் இருந்தால் சிங்க வலை, உள்ளே மனிதன் இருந்தால் அது என்ன சகோதரர்களே, மனித வலைன்னு சொல்லுங்க. தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதற்கு கொசு வலை என்று பெயர் வைத்திருக்கிறார். இல்லை என்றால் வேறொன்றும் இல்லை சகோதரர்கள். இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொன்றும் ஞாபகம் வருகிறது. சமீபத்திலே சிலோனுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு கடற்கரை, கொழும்புக்கு அந்த பக்கம் போகும்போது அந்த கடற்கரையில ஒருவர் ஜூ நடத்துகிறார். தனி ஒருவர், அல்லாஹ்வுடைய கிருபை தபலீக் வேலையில் மிக அதிகம் ஈடுபட்டவர். அவர் ஒரு ஜூ நடத்துகிறார். அவர் எப்படியோ சிறு குழந்தையிலிருந்து மிருகங்களை கையிலே வைத்து பழக்கி இருக்கிறார். நிறைய மிருகங்கள், சிங்கம், சிங்கத்துடைய குட்டி, மலைப்பாம்பு, முதலை, இன்னும் ஏராளமான கரடி, ஏராளமான மிருகங்கள். எல்லா மிருகத்தையும் இங்க சூரிய கிரகணம் பிடிச்சிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 24 ஆகஸ்ட் நினைக்கிறேன். அன்றைக்கு காலையில தான் நாங்க அங்க போயிருக்கிறோம் அந்த ஜூ பாக்குறதுக்காக. காலையில ஒரு 11 மணி 11:30 மணி சுமாருக்கு அங்க போனோம்.
சூரிய கிரகணம் 8:30 மணி 10 மணியோட 9 மணியோட முடிஞ்சிருச்சு. அப்ப போகும்போது அவர் தபலீக் வேலையில ஈடுபட்டவரான காரணத்தினால எங்களை புரிந்து கொண்டு சாதாரணமாக வெளிநாட்டுக்காரர்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் என்று சொன்னால் கூட நாங்கள் சார்ஜ் கொடுத்தோம், வேண்டாம் என்று சொல்லி எங்களை உள்ளே அழைத்துக் கொண்டு போனார். அவருடைய அசிஸ்டன்ட் இருந்தாங்க. போனா எல்லா மிருகத்தையும் தொட்டு பார்க்கலாம். எல்லாம் கூட்டுக்குள்ள போட்டு இல்ல, வெளியே கட்டி இருக்கு. சிங்கம் வெளியே கட்டி இருக்கு. சிங்கம் போட்ட 3 வருஷத்து குட்டி வெளியே இருக்கு, 2 குட்டி. அதுக்கு பிறகு இப்ப போட்ட 3 மாசத்து குட்டி 3 குட்டி வெளியே இருக்கு. 3 மாசத்து குட்டி எடுத்து நம்ம கையில கொடுத்தார், நாங்க புடிங்க, வாங்கி வச்சுக்கலாம், தடவி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஒண்ணும் செய்யாது, பயக்காதீங்க. அங்க இருக்கிறவங்களும் தொடர்றதுக்கு பயக்கணும் அதை பார்த்தா. ஆனால் பெரிய சிங்கத்தையும் சரி சாதாரணமாக தடவி கொடுக்கலாம். இப்படி சிங்கத்தை பிறகு சொன்னாங்க, இந்த கரடி இருக்குதே, இதுக்கு நீங்க இந்த மாதிரி பாட்டில்ல பால் வச்சு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா குடிக்கும் சொன்னாங்க. சரி, இந்த உடனே பக்கத்துல போய் பால் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு கரடி கொடுத்தா அது அப்படியே ஒரே உறிஞ்சில பூரா பாலையும் குடிச்சிருச்சு கரடி. பறவைகளிலே உறிஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரே பிராணி, உறிஞ்சி தண்ணீரை உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு பிராணி புறா ஒன்றுதான். இப்பொழுது மிருகங்களிலே பார்த்தோம், கரடி ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது பால். பிறகு அந்த கரடியை வெளியே அவிழ்த்து விட்டு அதோடு கட்டிப்பறலுகிறார். அவர் கூப்பிடுறார், வாங்க நீங்களும் விளையாடுங்க. விளையாடலான் இருக்கு, ஆனா என்ன ஆகுமோ தெரியாது. இப்படி நாங்க தொட்டு பார்த்துக்கிட்டே போனோம். முதலை காண்பித்தார். ஒரு பெரிய முதலை இந்த டேபிளை விட இன்னொரு பங்கு நீளம் இருக்கும். அவ்வளவு பெரிய முதலை டேபிள் மேலே வச்சிருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிறார். முதலை தொட்டு பாருங்கன்னு சொல்றார். பார்த்தா கரடு முரடாக இருக்கிற அதனுடைய உடல் தொட்டால் மிருதுவாக இருக்கிறது. பார்த்தால் கரடு முரடாக இருக்கிற அதனுடைய உடல் தொட்டால் மிருதுவாக இருக்கிறது. பிறகு வாயை திறந்து காமிச்சார், கொஞ்சம் கையை உள்ள விட்டு பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்லுங்க சொல்லுங்க, எதுங்க இந்த வம்பு, நீங்களே விழுங்க. அவர் சொன்னார், முதலைக்கு நாக்கு இல்ல பாருங்கன்னு சொன்னார். அப்பதான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, 3வது சுமரால சலாஹுதீன் ஹஜ்ரத் எனக்கு மேல 4வது சுமரா 5வது சுமரா ஓதும் போது நான் 4 ஓதுறேன். இந்த காலத்துல 2 பேரும் ஒரே மதரசால ஒரு வருஷ வித்தியாசத்துல ஓதணும். என்னை விட மூத்தவர், என்னை விட மூதறிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு இடையில இறுக்கமான சிநேகிதம், ஆனாலும் அது விட்டு போய் ரொம்ப காலமாகிவிட்டது, புதுப்பித்துக் கொண்டோம். அவர் அந்த காலத்திலே படிக்கும் போது முதலை மட்டும் மேல் தாடை அசைக்கும், உலகத்திலே எல்லா பிராணிகளும் கீழ்த்தாடை அசைக்கும். அத்தின்சாகு, எனக்கு புறாவாசை ஞாபகத்தில் இல்ல, தின்சாக அரபியில முதலை, முதலை மேல் தாடை அசைக்கும். நம்ம எல்லாம் கீழ்த்தாடை தான் அசைப்போம், மேல் தாடை அசைக்க மாட்டோம். சாப்பிடும் போது, குடிக்கும் போதெல்லாம், தின்னும் போது. இதே போல எல்லா பிராணியும் கீழ்த்தாடை அசைக்கும், முதலை மட்டும் மேல் தாடை அசைக்கும் என்று படித்திருந்தோம். அது ஞாபகத்துக்கு வந்தது. ஏன் என்று பார்த்தால் முதலைக்கு நாக்கே இல்லை, அப்படியே முழுங்கி விடுகிறது.